ஸோ இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ். ஓகே, அதுல வந்து நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி டிசீசஸ். ஸோ ஒரு நியூட்ரிஷன் வந்து நமக்கு ப்ராப்பரா நம்ம உடம்புக்கு கிடைக்கலன்னா என்னென்ன டிசீஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்றது தான் இந்த டாபிக். ஓகே, ஸோ நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. ஒரு பேலன்ஸ் டயட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்னென்னலாம் வேணும்? புரோட்டீன் இருக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும், விட்டமின்ஸ் இருக்கணும், மினரல்ஸ் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஸோ அதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு ப்ராப்பரா கிடைக்கலன்னா நமக்கு அது வந்து என்ன ஆகும்னா நம்ம பாடியில வந்து அது காமிக்கும். ஸோ அப்ப நம்ம வந்து அந்த சிம்டம்ஸ் வச்சு ஸ்டார்டிங்ல அந்த காமிக்கிற அந்த சிம்டம்ஸ் வச்சே நம்ம வந்து என்ன பண்ணணும்? அதுக்கு ஏத்த மாதிரி அந்த டிஃபிஷியன்சியை வந்து நம்ம குறைச்சிக்க ட்ரை பண்ணணும். அதோட ரிச் ஃபுட்ஸை வந்து நம்ம அதிகமா சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா அது என்ன ஆகும்னா போக போக அது வந்து சிவியரான டிசீஸா மாற ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் இதுல உள்ள ஸ்டார்டிங் கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா புரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன். ஸோ புரோட்டீன் நமக்கு ப்ராப்பரா நம்ம உடம்புக்கு கிடைக்கலன்னா நமக்கு வந்து என்ன டிசீஸ் வந்து இருக்கும்? மால் நியூட்ரிஷன் அப்படின்னாலே சத்து குறைபாடு. ஸோ PEM is protein energy malnutrition is major nutritional problem in our country. It can occur at any age, but it mainly affect the young children. So இது வந்து இருக்கிறதுலே ஒரு மேஜர் ப்ராப்ளம் தான். இப்பதான் வந்து நிறைய அவேர்னஸ் வந்து கொண்டு வராங்க. நம்ம முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவோம்னா வீட்டுல என்ன சமைச்சு கொடுத்தாலும் அப்படியே சாப்பிடுவோம். அதுல எது இல்ல எது இருக்கு அப்படின்றதே நமக்கு தெரியாது. ஆனா நம்ம அப்ப இருந்த ஒரு லைஃப் ஸ்டைலே வந்து வேற. நம்ம நிறைய விளையாடுவோம், ஆக்டிவா இருப்போம். இப்ப வந்து அப்படி கிடையாது. நம்ம வந்து நிறைய மிஷின்ஸ் வந்துருச்சு. நம்மளோட வேலைகளை வந்து வேலைப்பளு குறைக்கிறதுக்காக நிறைய மிஷின்ஸ் வந்ததுனால நம்ம வந்து ஆக்டிவா இருக்கிறது வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. சோ இப்ப இதுல என்ன ஆகுதுன்னா ஒரு சத்து குறைபாடு இல்லைன்னா அதோட டிஃபிஷியன்சி வந்து நம்ம உடம்புல கொடுக்குற அந்த தாக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. அதுல இல்லாம அவேர்னஸ் இல்லாமல இருக்கும்போது அந்த தாக்கம் வந்து அந்த ஊரை பொறுத்த வரைக்குமே அதிகமா இருந்தது. இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா போலியோ அப்படின்ற ஒரு இது வந்து அதிகமா இருந்தது. பட் ஒன்ஸ் அதோட அவேர்னஸ் வந்து கவர்மெண்டே கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அதை வந்து மேண்டேட்டரி பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா போலியோன்ற அந்த ஒரு விஷயம் வந்து இப்ப ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. அத மாதிரி ஒவ்வொரு சத்து குறைபாடுமே வந்து இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம அதுக்குள்ள ப்ராப்பரான ஒரு நியூட்ரிஷன் எடுத்துக்கணும். அந்த அவேர்னஸ் வந்து நம்ம வந்து நம்மளும் எடுத்துக்கணும், நம்மளோட குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் எடுக்கணும், நம்ம சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கும் கொடுக்கணும். ஸோ இப்போ இதை அதை பத்தி தான் இப்ப படிக்க போறோம். ஸோ லேக் ஆஃப் எனர்ஜி அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இல்லாததுனால நமக்கு என்ன சத்து குறைபாடு ஏற்படுது? லேக் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அலோன் இன் த டயட். ஸோ ப்ரோட்டீன் அண்ட் எனர்ஜி டிஃபிஷியன்சி எப்படி ரிலேட் ஆகுது அப்படின்னு கேக்குறாங்க. And actually, energy deficiency can cause protein deficiency. Let us see how this happens. The body gets energy from carbohydrates and fats. When these are not present in adequate amount in the diet, the body cannot meet its energy need. In It then uses protein for the supply of energy, thereby resulting in deficiency of proteins in the body. அதாவது நம்ம உடம்புக்கு வந்து சத்து வேணும் அப்படின்னாலே முதல்ல வந்து கார்போஹைட்ரேட்ஸ் நல்லபடியா சாப்பிடணும். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம ஜென்ரலா நம்மளோட டெய்லி லைஃப்ல என்னென்ன எடுக்கிறோம்? ரைஸ். என்ன சொல்றீங்கன்னா சொல்லுங்க. ரைஸ் எடுப்போம். வேற என்ன எடுப்போம் கார்போஹைட்ரேட்ஸ்க்கு? சப்பாத்தி எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட மேஜர் ஃபுட் ஸ்டைல். அது இல்லாம ஃபேட்ஸ். இப்ப நம்ம ஆயில் யூஸ் பண்ணாமல இருக்க மாட்டோம். ஆயில்லே வந்து நல்ல எண்ணெய்கள் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது செக்கெண்ணெய் யூஸ் பண்றது, பட்டர், கீ. ரொம்ப வருஷமா நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? கீ வந்து நம்ம உடம்புக்கு நல்லது இல்ல, அதனாலதான் கொலஸ்ட்ரால் வருது அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஃபேட்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த அவேர்னஸ் இப்பதான் ரீசெண்டா வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபேட்ஸ் வந்து என்ன ஆகும்னா நம்ம ஆல்ரெடி நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஃபேட்ஸ் வந்து நமக்கு தேவையானப்போ அந்த எனர்ஜியை வந்து அது கொடுக்கும். ஸோ ஃபேட்ஸ் வந்து நல்லது. ஆனா ஃபேட்ஸ்லயே வந்து 2 ஃபேட்ஸ் இருக்கு. குட் ஃபேட்ஸ் அண்ட் பேட் ஃபேட்ஸ். நம்ம பேட் ஃபேட்ஸ் எடுக்கக்கூடாது. குட் ஃபேட்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். ப்ராசஸ் ஃபுட் நம்ம எடுக்கவே கூடாது. ஸோ எண்ணெய்கள் அதாவது செக்கெண்ணெய், அதுக்கப்புறம் நம்ம வந்து கீ எடுக்கலாம், பட்டர் எடுக்கலாம், ஆலிவ் ஆயில் எடுக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து நல்ல ஃபேட்ஸ் தான். சீஸ் எடுக்கலாம், அது நல்லது.
சோ இது வந்து நம்ம உடம்புக்கு ப்ராப்பரா கிடைக்காத போது என்ன பண்ணும்னா, நம்மளோட பாடியோட மெக்கானிசமே என்னதுன்னா, நம்ம உடம்புல இருக்கிற ஏற்கனவே ஸ்டோர் பண்ண அந்த எனர்ஜிய வந்து எடுத்துக்கும். சோ அப்போ ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்து கார்போஹைட்ரேட்ஸும் இல்ல, ஃபேட்ஸும் இல்லன்னா, நம்ம உடம்புல இருக்கிற புரோட்டீன வந்து அது என்னவா கன்வெர்ட் பண்ணும்னா, எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி நம்ம பாடிய ஆக்டிவேட் பண்ணும். இப்ப நான் வந்து சும்மா தான் உட்கார்ந்துருக்கேன். எனக்கு எதுக்கு எனர்ஜி அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா நம்மளோட கண் சிமிட்டுறோம், கை தூக்குறோம். ஒவ்வொரு விஷயத்துக்குமே எனர்ஜி தேவைப்படுது உடம்புக்கு. சாதாரணமா நம்ம தூங்கும்போது கூட எனர்ஜி வந்து செலவாகும். சோ அப்படின்னும் போது நம்ம பாடியில வந்து ப்ராப்பர் நியூட்ரிஷன் இருந்தா மட்டும் தான் உடம்பே வந்து நல்லா இருக்கும். சோ அடுத்தது லோ எனர்ஜி கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட் இன்டேக்ஸ் லீட்ஸ் டு டிஃபிஷியன்சி ஆஃப் எனர்ஜி இன் த பாடி. ஒருத்தர் நல்லா ஒர்க் பண்றாங்க ஆனா சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அப்ப அவங்களுக்கு என்ன ஆகும், அந்த டிஃபிஷியன்சி வரும். ஸோ நல்ல அதிகமா ஆக்டிவா இருக்காங்க. இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் எடுத்துக்கோங்க. அவங்க பயங்கர ஆக்டிவா இருப்பாங்க. தினமுமே எக்ஸர்சைஸ் பண்ணுவாங்க. தினமும் ரன் பண்ணுவாங்க. அவங்க உடம்ப வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி அவ்வளோ எஃபர்ட் போடுவாங்க. அப்படி போடுறவங்க வந்து கரெக்டா சாப்பிடலன்னா அப்ப என்ன ஆகும் அவங்க உடம்பு? டிஃபிஷியன்சினால டிசீஸ் வரும். ஸோ இட் லீட்ஸ் டு யூஸ் ஆஃப் புரோட்டீன்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ அப்ப அதுக்கப்புறமா கார்போஹைட்ரேட்ஸ்லயும் ஃபேட்ஸ்லயும் அதுக்கு எனர்ஜி கிடைக்கலன்னா அது என்ன பண்ணும்? புரோட்டீன்ஸ்ல இருந்து எனர்ஜி எடுத்துக்கும். அண்ட் கார்போஹைட்ரேட் இஸ் லோ. ஸோ இப்போ புரோட்டீன் எனர்ஜி சரியா கிடைக்காததுனால என்ன டிசீஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மராஸ்மஸ் குவாஷியோக்கர் இப்படின்ற ஒரு டிசீஸ் வரும். ஸோ மராஸ்மஸ்னா என்னது, குவாஷியோக்கர்னா என்னது அப்படின்னு நான் ஒரு போட்டோ காமிக்கிறேன் பாருங்க. ஸோ மராஸ்மஸ்ன்றது வந்து இதுதான். அந்த உடம்புல வந்து கரெக்டான சக்தி இல்லாததுனால அப்படியே ரொம்ப ஒடுங்கி எலும்போடு எலும்பா இருக்காங்க பாருங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி குவாஷியோக்கர்ன்றது வந்து இந்த பாட் பெல்லி மாதிரி வந்து அந்த இது தெரியும். சோ இதனால சொல்லுங்கம்மா. அனிமிக்கா இருக்காங்க. அனீமிக்கா இருக்கிறது வந்து பிளட் ப்ராப்பரா இல்லாதது. இது வந்து நியூட்ரிஷன் இல்லாதது. இப்போ நம்ம உடம்புல வந்து இப்போ ஃபேட்டே இல்லன்னு வச்சுக்கோங்க. இப்ப அத என்ன பண்ணும்னா, நம்ம ஒழுங்கா சாப்பிடல 2, 3 நாளா பட்டினி கிடக்குறாங்க. இப்ப நீங்க டிவிலயே பாக்குறீங்க. ஒரு சில கண்ட்ரில வந்து வாரனால வந்து சாப்பாடு சரியா கிடைக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிடுறதே கிடையாது. அவங்க 2, 3 நாளா சுத்தமா சாப்பிடாமல இருக்காங்கப்பா. ஆனாலும் அந்த பாடி வந்து என்ன ஆகும்? நம்ம ஹார்ட்ட வந்து ரன் பண்ணணும். நம்ம பிளட் வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். எல்லாத்துக்குமே எனர்ஜி தேவைப்படும். அப்ப அது என்ன பண்ணும்னா, நம்ம உடம்புல ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் ஆயிருக்க ஃபேட்ட வந்து எடுக்க ஆரம்பிக்கும். சோ சுத்தமா ஃபேட் கூட காலியாச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இப்படிதான் இருக்கும் அவங்களோட உடம்பு. நம்ம பாக்குறோம்ல, ரொம்ப பட்னியா கிடக்குறவங்க எப்படி இருக்காங்க? எலும்பும் தோலுமா ரொம்ப மோசமா இருக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி அவங்க உடம்புல இருக்கிற எனர்ஜி வந்து பாடி வந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அது ஃபங்க்ஷன் பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதிரி டிசீஸ் பார்க்கும்போது இது வந்து என்னன்னா மால் நியூட்ரிஷன், கரெக்டான நியூட்ரிஷன் அவங்களுக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். சரிங்களாமா? இது வந்து போட்டோ ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை எக்ஸாம்ல இது ரிலேட்டடா கொஸ்டின் கேட்கும்போது கொஞ்சம் அதை ஈஸியா எழுத முடியும் அதனால. சோ இப்போ இது ரெண்டுக்குமே உள்ள டிஃபிஷியன்சி பாருங்க. ரெண்டுமே புரோட்டீனால ஏற்படுற டிஃபிஷியன்சி தான். சோ ஆனா ஏன் இந்த ரெண்டு டிஃபிஷியன்சியோட சிம்டம்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கு பாருங்க. சோ டிஃபிஷியன்சி ஆஃப் போத் எனர்ஜி அண்ட் புரோட்டீன்ஸ். இது எந்த ஏஜ் குரூப்ல அதிகமா வரும்னா பிஃபோர் 12 months ஆஃப் ஏஜ். இந்த குழந்தைக்கு சரியா நியூட்ரிஷன் இல்லாத போது இது நடக்கும். சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் லூஸ் அண்ட் wrinkle ஸ்கின் டியூ டு த லாஸ் ஆஃப் ஃபேட் beneath the skin. அந்த ஸ்கின்ன உள்ளக்க இருக்கிற அந்த ஃபேட் வந்து இல்லாததுனால இந்த மாதிரி ஸ்கின்னே எப்படி இருக்கும்னா அப்படியே தொங்கலா ஆயிடும். நம்மளே வந்து இப்ப நல்ல வெயிட் ஏறிட்டு திடீர்னு வெயிட் குறைஞ்சா எப்படி இருக்கும்னா அந்த இடத்துல ஸ்கின் வந்து ரொம்ப லூஸா இருக்கும். ஏன்னா அதுல முன்னாடி இருந்த ஃபேட் வந்து லாஸ் ஆயிருக்கும். அத நம்ம உடம்புலயே நம்ம பார்க்கலாம். சோ இது வந்து எப்படின்னா எக்ஸ்ட்ரீம். அவங்களுக்கு சுத்தமா சாப்பாடே இல்லாம, சுத்தமா எதுவுமே இல்லாம அவங்க உடம்பே வந்து உடம்புல இருக்க ஃபேட்ட வந்து நம்பி இருக்கிற மாதிரி இருக்க ஒரு இது சிச்சுவேஷன். இது வந்து கண்டிப்பா இந்த வார் சைட்ல வந்து அதிகமான பிள்ளைங்க இந்த மாதிரி இருப்பாங்க. இப்ப கூட டிவில நீங்க இந்த மாதிரி பிள்ளைங்கள பார்க்கலாம். ஷ்ரங்கன் அப்டமன், அப்படியே வயிறு ஒட்டி போய் இருக்கிறது, பசியோடயே இருக்கிறது, டயரியா. அந்த உடம்பு வந்து எது சாப்பிட்டாலும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்? டயரியா ஆகும். குவாஷியோகர் இது எப்படி இருக்கும்னா, இதுவுமே புரோட்டீனால ஏற்படுற ஒண்ணுதான். ஆனா இதோட ஏஜ் பாத்தீங்கன்னா 1 to 3 years ஆஃப் ஏஜ்ல வந்து இது ஹேப்பன் ஆகும். ஒடிமியா. ஒடிமான்றது வந்து ஸ்வெல்லிங் டியூ டு வாட்டர். அந்த உடம்புல வந்து என்ன ஆகும்னா நீர் கட்டும். நீர் கட்டிடும் அந்த இடத்துல. அதுதான் ஒடிமா. அவங்களோட வயிறு வந்து எப்படி இருக்கு? உப்பலா இருக்குது. அக்யூமுலேஷன் இன் த பாடி எஸ்பெஷலி ஆன் ஃபேஸ், ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ். காலு, கை, அவங்களோட ஃபேஸ்ல எல்லாம் அப்படியே இந்த மாதிரி பசங்களையுமே டிவில பார்க்கலாம். ஆனா இது வந்து இப்ப ரொம்ப கம்மியா இருக்கு. பட் சில இடத்துல இது இருக்கதான் செய்யுது. பாட் பெல்லி, லாஸ் ஆஃப் அப்பிடைட், பசி எடுக்காமல இருக்கிறது, ஸ்கின் ரேஷ், உடம்புல வந்து அப்படியே
தோலெல்லாம் வந்து அரிக்கிறது, அந்த பீல் ஆஃப் ஆவறது, ஸ்கின் எல்லாமே வரது. லைட் கலர்டு ஹேர் விச் ஆர் ஈஸி டு புல். அந்த டிஃபிஷியன்சியால நீங்க அந்த ஹேரை பிடிச்சா கூட ஈஸியா வந்து வந்துருமா. லிவர் என்லார்ஜ்மெண்ட். லிவர் வந்து என்லார்ஜ்மெண்ட்னா இருக்கிற சைஸை விட கொஞ்சம் பெருசாகிறது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா எக்ஸ்ட்ரீம் மால் நியூட்ரிஷன். நம்ம 2 நாளா பட்னி கிடக்கிறதுனால இது ஆகாது. அதிகப்படியா நம்ம பட்னியா இருக்கிறது, அவங்களுக்கு கரெக்டான சாப்பாடு இல்லாம இருக்கிறதுனால இது ஆகும். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் protein malnutrition. Okay, and they can even lead to death. The milder form of PEM are much more common and are associated with infection and other nutrient deficiency. Okay, so அடுத்தது பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி. இது புரிஞ்சுதாமா? புரோட்டீன் டிஃபிஷியன்சிக்கு 2 இதுதான். மராஸ்மஸ் குவாஷியோக்கர் ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே வந்து எந்த ஏஜ்ல ஆகுதுன்னு பாருங்க. 12 months ஆஃப் ஏஜ், இது வந்து 1 to 3 years ஆஃப் ஏஜ். இந்த 2 சிம்டம்ஸுமே வேற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து லூசா ரிங்கலா இருக்கு. இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது, ஸ்வெல் ஆகி வாட்டர் வந்து அந்த இடத்துல இருக்கும், உப்பலா இருக்கும். இந்த இடத்துல அது வந்து ஒடுங்கி போய் இருப்பாங்க. இந்த இடத்துல உப்பலா இருப்பாங்க. ஏன்னா அந்த தண்ணி வந்து போய் அதுல நீர் கட்டி இருக்கும். ஓகேங்களா? பேஜ் எப்பவுமே என்ன பேஜ் என்ன சொல்லுங்க. பேஜ் என்ன பேஜ் என்னன்னு கேக்குறீங்களா? 101. மேம் ஆ அக்யூமுலேஷன்னா என்ன மேம்? அக்யூமுலேஷன்னா ஒரு இடத்துல அப்படியே தேங்குறது. ஓகேவா? ஓடிமானம். என்னங்க? ஓடிமா ஓடிமா. அப்படின்றது வந்து அந்த அந்த டிசீஸோட பேரு. ஸ்வெல்லிங் டியூ டு வாட்டர். அது ஓகே ஓடிமா ஓகே டேர்ம். ஓகே. உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா நீர் நீங்க ஸ்வெல்லிங் டியூ டு வாட்டர்னா நீர் கோர்க்கிறதா? ஆமா, நீர் போக்குறது. இப்ப நீங்க இந்த பிக்சர் பாத்தீங்களான்னு தெரியல. இப்ப இங்க பாருங்க, இவங்களோட வயிறு எப்படி இருக்கு? பானை வயிறு மாதிரி இருக்குல்ல. இதுல என்ன இருக்கிறதுனால அவங்களுக்கு வயிறு வந்து அப்படி உப்பலா இருக்கு. நீர் அப்படியே கோத்து போய் இருக்கு அதுல. நீர் கட்டுறதுன்னு சொல்லல. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கை கால் வீக்கம் எல்லாமே இந்த குவாஷியோக்கர்ன்ற டிஃபிஷியன்சில வந்து இருக்கும். நீர் கட்டுனாப்புல இருக்கும். சரிங்களா? சரிங்க, இன்ஷால்லா நம்ம ஃபர்தரா போலாம். வேற எதுவும் கொஸ்டின் இருக்காமா? மீனிங் மட்டும் சொல்லுங்க. மாரஸ்மஸ் அண்ட் காஷியோகார்னா இருக்குல்ல, அதோட மீனிங் என்ன? மராஸ்மஸ்ன்றது அந்த டேர்ம் நீங்க ஞாபகம் தான் வச்சுக்கணும். நீங்க அதை தமிழ்ல கூட எழுதி வச்சு படிக்கலாம். மராஸ்மஸ் குவாஷியோக்கர். அது மீனிங் என்ன? மீனிங் இல்ல, இது வந்து நேம், அந்த டிசீஸோட பேர் அது. அப்படியா? சரி சரி. ஓகே, அடுத்தது பாருங்க, விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி. விட்டமின் ஏ நம்ம உடம்புக்கு சரியா கிடைக்கலன்னா என்ன டிஃபிஷியன்சி கிடைக்கும் பாருங்க. ஆகும்னா the lack of vitamin A in this diet leads to vitamin A deficiency. ஓகே, விட்டமின் ஏ நம்ம ப்ராப்பரா சாப்பிடலன்னா சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். ஐ சேஞ்சஸ் பிகெயின் வித் நைட் பிளைண்ட்னஸ். நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னா என்னதுன்னா, இருட்டாகும் போது நமக்கு அவ்வளவா கண் பார்வை சரியா தெரியாது. மாலை கண் நோய்னு சொல்லுவோம்ல, அதுவா? ஆமா, மாலைக்கண் நோய் தான். இது ஒரு படத்துலயும் காமிச்சிருக்காங்க. So that is inability to see when it is dark. If it is not treated, it leads to complete blindness. அதை நம்ம கரெக்டா ட்ரீட் பண்ணலன்னா என்ன ஆகும்னா blindness, கண்டிப்பா கண் வந்து பார்வை இழந்துருவாங்க. drying of white portion of the eye. அதாவது கண்ணுல வந்து அந்த வெள்ளையா இருக்கிறது வந்து என்ன ஆகும்னா ட்ரை ஆகுறது. ட்ரை ஆகுறதுன்றது என்னதுன்னா, அந்த எப்பவுமே நம்ம கண்ணை நீங்க பாருங்க, ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணீங்கன்னா கண்ணு மேல ஒரு லிக்விட் இருக்கிற மாதிரியே இருக்கும். அது வந்து ட்ரை ஆகும். இப்ப இது நம்ம அடிக்கடி இப்ப நிறைய போன் பாக்குறவங்க, லேப்டாப் பாக்குறவங்க, அவங்களுக்குலாம் இது ஸ்கிரீன் டைம் அதிகமா பாக்குறவங்க கண்ணை நம்ம வந்து அப்படி ரெஸ்ட் கொடுக்காமல அந்த லைட்டை வந்து பாத்துக்கிட்டே இருக்கோம்ல, அதனால இது வரும். இது வந்து இப்ப காமனா ட்ரை ஐஸ் வந்து இப்ப ரொம்ப காமன் எல்லா இடத்துலயுமே. ஏன்னா அதை நம்ம அடிக்கடி அதிகமா போன் பாக்குறதுனால வருது. பட் ஆனா முன்னாடி வந்து விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி சரியா இல்லாததுனால வந்து. ஓகேங்களா? அடுத்தது இன்க்ரீஸ் ரேட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் எஸ்பெஷலி ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அதாவது மூச்சு குழாயில ஏற்படுற அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமா இருக்கும் விட்டமின் ஏ டிஃபிஷியன்சில. சொல்லுங்க. டிஃபிஷியன்சினா என்ன? டிஃபிஷியன்சினா வந்து சத்து குறைபாடு, பற்றாக்குறை. ஒரு சத்து வந்து கரெக்டான அளவு நமக்கு கிடைக்காத போது
இப்ப நம்ம உடம்புல வந்து அவங்க என்ன சொல்றாங்க, எப்பவுமே சாப்பிடும்போது இது மட்டும் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னது கிடையாது. என்ன சொல்லுவாங்க, பேலன்ஸ்டா சாப்பிடுங்க, எல்லாமே சாப்பிடுங்க, கார்ப் சாப்பிடுங்க, புரோட்டீன் சாப்பிடுங்க, ஃபேட்ஸ் எடுத்துக்கங்க, நிறைய காய்கறிகள் எடுத்துக்கங்க. எந்த டாக்டர்னாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. எல்லாமே எடுத்துக்கங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கங்க. ஏன்னா ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு சக்தி இருக்கு நமக்கு. அப்போ ஒரே ஒரு சாப்பாட மட்டும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா, நமக்கு என்ன ஆகும்னா, ஏதாவது ஒரு சத்து வந்து குறைபாடு வந்துட்டே இருக்கும். இப்போ நம்மளோட ஒரு இப்ப இருக்கிற எக்ஸாம்பிளே சொல்றேன். நம்ம வந்து டேஸ்ட்டா இருக்கிறது நல்லா சாப்பிடுவோம். கீரை அதிகமா நெறைய பேர் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா கீரை வந்து ரெகுலரா எடுத்துக்கணும்னு வந்து டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா, அதுல இருக்கிற சத்து வந்து குறைபாடு உங்களுக்கு மத்த இதுல கிடைக்காது. இப்ப புரோட்டீன் கம்மியா இருக்கிறவங்க வந்து என்ன சேர்க்கலாம்? இப்போ நான்வெஜ்ஜா இருக்கிறவங்க வந்து ஃபிஷ் சாப்பிடலாம். ஃபிஷ்ல இருக்கிற புரோட்டீன் தான் நல்ல புரோட்டீன். அதே நம்ம வந்து ரொம்ப ஆயிலியா எக் சாப்பிடலாம். என்னம்மா? புரோட்டீனுக்கு எக் சாப்பிடலாம். புரோட்டீனுக்கு எக்ஸாம்பிள். ஆமா. மீனு, முட்டை, எக் எக்கு இது எல்லாத்துலயுமே நம்ம இருக்கு. சிக்கன், மட்டன் எல்லாம்லயும் இருக்கு. ஆனா அத நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? சோ அந்த மாதிரி எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கணும் நம்மளோட தட்டுல. நம்ம சாப்பிடும்போது எல்லாமே இருக்கணும். காய் இருக்கணும். அதே மாதிரி கார்ப்ஸும் இருக்கணும். கார்ப்னா நம்ம ரைஸ் எடுத்துக்கிறவங்களா இருந்தா ரைஸ் எடுத்துக்கலாம். சப்பாத்தி சாப்பிடுறவங்களா இருந்தா சப்பாத்தி சாப்பிடலாம். கார்ப்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய ஃபுட் டைப் இருக்கு. அது நம்ம பார்க்கலாம். சோ இந்த மாதிரி பேலன்ஸ்டா இல்லாம ஒரே ஒரு இது இப்ப இருக்கிற பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது மட்டும் தான் சாப்பிடுறாங்க. எல்லாமே சாப்பிடுறது இல்ல. ஃப்ரூட் சாப்பிடாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு அது சிம்டம்ஸ் காமிக்கும் போது அவங்க அதை மாத்திக்கிறாங்க. இல்லைன்னா டேப்லெட்ஸா எடுத்துக்கிறாங்க. சோ இதுதான். இப்ப இங்க பாருங்க, விட்டமின் ஓகே ஏ மேம். டெஃபிஷியன்சி வந்து நமக்கு என்ன காமிக்குதுன்னா மாலைக்கண் நோய் வரலாம். ட்ரை ஐஸ்னா அந்த கண்ணுல இருக்கிற அந்த நீர் வந்து வட்டுறதுன்றதை விட எப்படி சொல்லலாம், ட்ரை ஆகுறது. ஓகேங்களா? ட்ரை ஸ்கின், தோல்ல வந்து வித்தியாசம் இருக்கும். நம்ம நல்லா தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் தண்ணியே குடிக்காதவங்களுக்கும் தோல்ல நிறைய வித்தியாசம் இருக்கும். காஞ்சு போன மாதிரி கொஞ்சம் வந்துரும். காஞ்சி போயிருக்கும். சில பேருக்கு வந்து இந்த ம். ஆக்னே மாதிரி வரும். நிறைய டிஃபரன்ஸ் காமிக்கும். அதே மாதிரி த்ரோட் அண்ட் செஸ்ட் இன்ஃபெக்ஷன் வரலாம். growth வந்து ம். கம்மியாகலாம். சோ இந்த மாதிரி முகத்துல வந்து நிறைய இந்த பரு மாதிரி போடுறது. அதுக்கப்புறமா வந்து நமக்கு அடிபட்டா கூட ஈஸியா ஆறாது விட்டமின் ஏ டிஃபிஷியன்சில. சோ நிறைய இது வந்து டிஃபிஷியன்சினால வருது. சோ இத பாத்துக்கோங்க. ஆனா உங்களோட புக்ல வந்து 2, 3 இதுதான் சொல்லியிருக்காங்க. சோ அத வந்து நீங்க அந்த எஸ் மேம். ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா கூட நீங்க எழுதிடலாம் ஈஸியா. இன்னபிலிட்டினா என்ன மேம்? இன்னெபிலிட்டினா வந்து செய்ய முடியாது. நம்மளால செய்ய முடியாத ஓ ஒரு சரி. விஷயம். சரிங்களா? எபிலிட்டினா நம்மளால ஓகே இந்த மேம். விஷயம் செய்ய முடியும். இன்னெபிலிட்டினா நம்மளால செய்ய முடியாது. ஓகேங்களா? உங்களுக்கு எந்த வார்த்தை ம். புரியலன்னா கேளுங்க. நீங்க யோசிக்கவே வேண்டாம். ஓகேங்களா? ஓகே அடுத்தது மேம். அனீமியா. அனீமியான்றது வந்து என்னதுன்னா, ரத்த ஓட்டம் ஹீமோகுளோபின் வந்து கம்மியாகுறது. இது இப்ப நிறைய பேருக்கு இருக்கு. ஓகேங்களா? சோ அனீமியான்றது என்னதுன்னா, லோ லெவல் ஆஃப் ஹீமோகுளோபின் இன் த பிளட். ரெட் பிக்மெண்ட் ஹீமோகுளோபின்றது வந்து என்னது? பிளட்ல இருக்கிற ஒரு ரெட் பிக்மெண்ட். ஓகே. அது என்ன பண்ணும்னா, நம்ம உடம்புல வந்து ரத்தம் மூலமா ஆக்ஸிஜனை கொண்டு போய் மத்த பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு கொடுக்கும். நமக்கு ஆக்ஸிஜன் ரொம்ப முக்கியம் உயிர் வாழ்றதுக்கு. சோ இப்ப இந்த பிக்மெண்ட் கம்மி ஆகும்போது என்ன ஆகும்? மத்த பாடி ஆர்கன்ஸ்க்கு போற அந்த பிளட் ஃப்ளோல இருக்கிற ஆக்ஸிஜன் கம்மியாகும். சோ நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வரும். ரத்த சோகை அனீமியானா. Hemoglobin level decreases when iron is deficient in the diet. In other words, anemia is caused due to the deficiency of iron. அயன்ற ஒரு சத்து இரும்பு சத்து கம்மியாகும் போது நமக்கு அனீமியா ஆகும். அனீமியா can also be caused whether there is a lack of folic acid and vitamin B12 in the diet. So இந்த ரெண்டு இதுவுமே கம்மியா இருந்தா folic acid, vitamin B12 கம்மியா இருந்தாலும் அனீமியா ஆகும். அயன் கம்மியா இருந்தாலும் அனீமியா ஆகும். ஸோ பிரெக்னென்ட் உமனுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா நீங்க வந்து அயன் டேப்லெட்ஸ் போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தைக்கும் சேர்த்து அந்த ரத்த ஓட்டம் இருக்கணும். குறைபாடுனால எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டரும் அட்வைஸ் பண்ணுவாங்க. சோ இப்ப இது கம்மியா இருந்துச்சுன்னா என்ன சிம்டம்ஸ் காமிக்குது நம்ம உடம்புலன்னு பாத்தீங்கன்னா, பாடி வீக்கா ஃபீல் பண்றோம். டயர்டா இருக்கிற மாதிரியே தெரியுது எப்ப பார்த்தாலும் நமக்கு. அண்ட் லாஸ் ஆஃப் அப்பிடைட்னா பசி இல்லாம இருக்கிறது. நம்ம வந்து ஈஸியா வந்து டாக்டர் வந்து நீங்க அனிமியா இருக்கீங்களான்னு எப்படி பார்ப்பாங்கன்னா, நம்ம கண்ணை வந்து இழுத்து பார்ப்பாங்க. அந்த இடத்துல வந்து ரெட்டா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ப்ராப்பரான ரத்த ஓட்டம் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அது வந்து ஒரு மாதிரி வெளிரி போன கலர்ல இருந்துச்சுன்னா ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க. இப்ப அதெல்லாம் பிளட் டெஸ்ட் வச்சே கண்டுபிடிச்சிடுறாங்க எல்லாமே.
பட் சாதாரணமா நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா இந்த கண்ணை பார்த்து கண்டுபிடிப்பாங்க. நாக்க பார்க்கும்போது வெளிரி போய் இருந்துச்சுனாலும் அதேதான். ஒயிட் போர்ஷன் ஆஃப் ஐ அண்ட் நெயில் பெட்ஸ் விரல்லையும் பார்ப்பாங்க. நகத்துல பார்க்கும்போது இதை அழுத்தி பார்க்கும்போது ரத்த ஓட்டம் இருந்துச்சுன்னா அது கலர் மாறும் சிவப்பா. வெளிரி போய் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஃபீலிங் ஆஃப் பீயிங் pricked with pins and needles on the fingers and toes. ஒரு மாதிரி கூச்சமா அப்படி இருக்கும். இந்த இது கை அந்த விரல்ல வந்து ஏதோ ஒண்ணு குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பிரிக்டுனா முள்ளால குத்துனா எப்படி இருக்கும் நமக்கு சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு அந்த மாதிரி. brittle and spoon shaped nails. நகங்கள் வந்து பலம் இல்லாம உடையும். the capacity of a person to work decrease considerably. நம்ம வந்து டயர்டாவே ஃபீல் பண்றோம்னா நம்மளால சாதாரணமான வேலையை கூட செய்ய முடியாது. அவங்களால அந்த ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் எந்த வேலைனாலும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளோட பாடியில வந்து இந்த அளவுக்கு வந்து அந்த ரெட் செல்ஸ் இருக்கணும்னா அது அப்பதான் கரெக்டா ஒர்க் ஆகும். அப்படி இல்ல ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா நம்ம பாடி வந்து அனீமிக்கா இருக்கும். மேம் சொல்லுங்க. அந்த மேல ரெட் பிக்மெண்ட்னு சொன்னீங்கல்ல, அது என்ன? பிக்மெண்ட் ஆ, பிக்மெண்ட்னா அனிமியா ஸ்டார்ட் ஆகும். பிக்மெண்ட்னா இந்த மாதிரியான செல்ஸ் தாமா பிக்மெண்ட்னு சொல்லலாம். நம்ம பிக்மெண்ட்னு ஓகே மேம். என்னன்னு கலர்டு செல்ஸ் கூட சொல்லலாம். எனக்கு கரெக்டா சொல்ல வரல தமிழ்ல. ம் சரி, ஓகே. நான் இதை வந்து பார்த்து சொல்றேன் உங்களுக்கு கரெக்டா. நான் அந்த வேர்டே யூஸ் பண்ணி பழகிட்டேன். பிக்மெண்ட்னா என்னதுன்னா யூஸ்வலா அந்த செல் வந்து கலர்டு செல்லா இருக்கும்போது பிக்மெண்டேஷன் அப்படின்னுவாங்க. ஓகேங்களா? ஓகே மேம். இப்போ வந்து இந்த லேப்ல என்ன அப்புறம் பண்ணுவாங்கன்னா செல்ஸ் எடுத்து அதுக்கு கலர் பண்ணி ஆ நம்மள வந்து பார்க்க சொல்லுவாங்க. பிக்மெண்ட் பண்ணி. சோ அப்ப அந்த கலர்டு பண்ணும்போது அது வந்து தெரியும். சோ கலர்டா இருக்கிற செல்ஸ் தான் பிக்மெண்ட்னு நினைக்கிறேன். ஷூரா தெரியல, பார்த்து சொல்றேன். ஓகேங்களா? ரெட் பிக்மெண்ட்னு இருக்குங்க, அதான் கேட்டேன். ரெட் பிக்மெண்ட்னா அது வந்து அந்த நம்ம உடம்புல வந்து செல்ஸ் இருக்கும். ஒயிட் பிளட் செல்ஸ், பிளட் செல்ஸ்லயே வந்து ரெட் பிளட் செல்ஸ்னு 2 செல் ஆ, இருக்கும். வெள்ளை அணுக்கள், இன்னொன்னு வந்து சிவப்பணுக்கள். ஓகே, சிவப்பணுக்கள் தான் சொல்லுவாங்க. சோ இப்ப இந்த சிவப்பணுக்கள்ன்ற வந்து ஏன் சிவப்பு, அது கலர் ரெட் பிக்மெண்டடா இருக்கிறதுனால, ரெட் கலர்டா இருக்கிறதுனால அது வந்து சிவப்பணுக்கள்னு நம்ம சொல்றோம். அதுதான் வந்து நமக்கு பாடியில இருக்கிற ஆக்சிஜனை வந்து பிளட் மூலமா ஒவ்வொரு ஆர்கனுக்கும் கொண்டு போகும். வெள்ளை அணுக்கள் வந்து நம்மளோட உடம்போட இம்யூனிட்டினா எதிர்ப்பு சக்திக்காக வந்து ஹெல்ப் பண்ணும். சோ இந்த வெள்ளை அணுக்கள் கம்மியானாலும் நமக்கு வந்து சீக்கிரமா வந்து டிசீஸ் வரும். நம்ம சொல்றோம்ல இம்யூனிட்டி இல்ல அவங்களுக்கு, சீக்கிரமா டக்குன்னு உடம்பு சரியில்லாம போயிடுது, எதனாலும் உடனே காமிக்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது பிகாஸ் ஆஃப் இம்யூனிட்டி தாங்க. இந்த மாதிரி இந்த செல்ஸ் எல்லாம் வந்து குறைபாடு ஆகுறதுனால. மேம் அப்புறம் அப்பிடைட்னு இருக்குல்ல கீழே என்னது சிம்டம்ஸ்ல சிம்டம்ஸ்ல செகண்ட் பாயிண்ட்ல லாஸ் ஆஃப் அப்பிடைட். அப்பிடைட். லாஸ் ஆஃப் அப்பிடைட்னா என்னதுன்னா பசி இல்லாம இருக்கிறது. நமக்கு வந்து சில நேரங்கள்ல ஓகே. ரொம்ப கம்முன்னு ஃபீல் ஆகும். நம்ம சொல்லுவோம்ல பசிக்கவே இல்ல, ஒரு மாதிரி மந்தமா இருக்கும். நல்ல ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு ம் வந்து பசியோட இருப்பாங்க. இப்போ நமக்கே உடம்பு சரியில்லைன்னா உங்களுக்கு பெருசா பசிக்காது ஃபர்ஸ்ட். ம் சிம்டம். லாஸ் ஆஃப் அப்பிடைட்ன்றது என்னதுன்னா பசியின்மை. ம் அடுத்தது போலாமாமா? மேம் அப்புறம் பேல்னஸ். பேல்னஸ். பேல்னஸ்னா பேல்னஸ்ன்றது என்னதுன்னா பேல்னஸ். வெளிரி, நம்ம சொல்லுவோம்ல முகம் வெள்ளரி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. வெளிரிச்சுன்னா இந்த ஒரு மாதிரி வெளுத்தாப்புல வெள் இருக்கே அப்படின்னு ஆ கேட்பாங்க. ரத்த ஓட்டம் இல்லாம ஓகே. அந்த ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி வெள்ளை அடிச்ச மாதிரி இருக்கும்ல, அதுதான் ம் பேல்னஸ். ஓகே. இப்ப நீங்க உங்க அடுத்த நகத்தை பாயிண்ட்ல வந்து இப்படி ஆ பிடிச்சீங்கன்னா வெள்ளையா அது ஆகும். ஏன்னா அந்த ரத்த ஓட்டத்தை நம்ம பிளாக் பண்றோம். விட்ட உடனே என்ன ஆகும், அந்த ரத்தம் உள்ளக்க வரும்போது அந்த கலர் சேஞ்ச் தெரியுதா, அது எஸ் வெளிரியாவே மேம். இருந்துச்சுன்னா அது பேல்னஸ். ம் அடுத்து பிரிக்கடுனா பிரிக்டுனா ஊசி வச்சு குத்துற மாதிரி, முள் வச்சு குத்துனா நமக்கு எப்படி இருக்கும், சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்துதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் பிரிக்டு. ஆ பிரிட்லினா பிரிட்டில்னா என்னதுன்னா உடையிறது, சீக்கிரம் உடையிறது, தொட்டோனே உடைஞ்சிருச்சு. இப்போ ஒரு அப்பளத்தை நீங்க தொட்டோனே என்ன ஆகும்,
கொஞ்சம் ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டீங்கன்னா டப்புன்னு உடைஞ்சிரும். புரியுதுங்களா? அந்த ஆ மாதிரி கொஞ்சம் அந்த ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால அந்த நெயில்ஸ் நகங்கள்லாம் வந்து ஈஸியா உடைஞ்சிரும். அதுதான் போட்டிருக்காங்க அதுல. ஓ பிரிட்டில் அண்ட் ஸ்பூன் ஷேப் நெயில்ஸ். சோ இதெல்லாம் வந்து எப்படின்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு டிஃபிஷியன்சி இருக்கு அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏதோ நம்மளோட ஃபுட்ல ஒரு குறைபாடு இருக்கு. நம்ம கரெக்டான சத்துக்கள் ஃபுல்லா நம்ம உடம்புக்கு வந்து சேரல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சிம்டம்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறம் கன்சிடரபிளி அந்த வேர்டு என்னதுங்க? கன்சிடரபிளி அடுத்த பாயிண்ட். கன்சிடரபிளி. கன்சிடரபிளி. ஓகே. கன்சிடரபிளினா என்னன்னா கன்சிடரபிளினா இப்ப நமக்கு வந்து இப்ப நீங்க ஒரு 4 மணி நேரம் நான் தொடர்ந்து வேலை செய்வேன் அப்படின்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இப்ப நான் எந்திரிச்சேன்னா காலையில இருந்து 4 மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்வேன்ப்பா, எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்பெல்லாம் பார்த்தா என்னால 1 மணி நேரம் கூட நிக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா? அப்ப என்ன ஆகுதுன்னா, அம் ம் அந்த கணிசமான ஒரு டைம் நமக்கு நல்ல ஈஸியா தெரியிற மாரி கணிசமான ஒரு நேரம் வந்து நம்மளால செய்ய முடியல. அந்த கணிசமானன்றது ம் சொல்றது கன்சிடரபிளி. புரியுதுங்களா? இப்போ ஒரு 5 நிமிஷம் 10 என்னால அதை செய்ய முடியல, கஷ்டமா இருக்கு அந்த மாதிரியா மேம்? ஆனா அந்த நேரம் வந்து நமக்கு வந்து வெளிப்படையா தெரியுது. அப்பட்டமா தெரியுது. 2 மணி நேரம் கூட வேலை செய்ய ம் புரியுதா? நீங்க அந்த அந்த மாரி வரதுதான் கன்சிடரபிளி. டிக்ரீசஸ் கன்சிடரபிளினா ப இப்போ 5 நிமிஷம் 10 நிமிஷம் செய்ய முடியல அப்படின்றது வேற. என்னால 2 மணி நேரம் கூட செய்ய முடியலங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு அம் டோட்டலா இவ்வளவு என்னால முடியல அப்படின்னு சொல்லுவோம்ல கணிசமா. அந்த மாதிரி. வேற ஏதாவது வார்த்தைகள் தெரியுமாமா? இல்ல மேம், அவ்வளவுதான். சரி ஓகேம்மா. ஒரே ஒரு நிமிஷம். ஓகேம்மா. அடுத்தது வந்து அயோடின் டெஃபிஷியன்சி. அதாவது அயோடின்ற சத்து குறையறதுனால நமக்கு என்ன டெஃபிஷியன்சி வருது அப்படின்றது. அயோடின் வந்து இப்ப நமக்கு வந்து எதுக்குன்னா, நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து ப்ராப்பரா சுரக்கிறதுக்கு வந்து தைராய்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த அயோடின் வந்து கம்மியா சுரந்துருச்சுன்னா நமக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் வரும். சில பேருக்கு வந்து தைராய்டு அதிகமா சுரக்கும். சில பேருக்கு வந்து கம்மியா இருக்கும். ஸோ இந்த அயோடின் வந்து ப்ராப்பரான சத்து நம்ம உடம்புக்கு வந்து சேரலன்னா, அது வந்து தைராக்சின் ஹார்மோன் அந்த ஹார்மோன் வந்து ப்ராப்பரா சுரக்காது. ஓகேங்களா? இப்ப இந்த ஹார்மோன் என்ன பண்ணும்னா காய்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெரியவங்களுக்கு வந்து காய்டர். அதாவது இப்போ இந்த மாதிரியான அவங்களோட தொண்டை பகுதி வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கனமா கொஞ்சம் பெருசா தெரியும். நம்மளுக்கு வித்தியாசமா தெரியும் நார்மலா இருக்கிறவங்கள விட. உங்களுக்கு தைராய்டு தெரியும். கிளாண்ட் பெருசா இருக்குல்ல மேம்? என்னம்மா? தைராய்டு கிளாண்ட்ஸ் வந்து பெருசா இருக்கும். பெருசா இருக்கும். நமக்கு வெளிப்படையா அவங்க கழுத்து வந்து அந்த பக்கம் வந்து கொஞ்சம் வீங்குனாப்புல தெரியும் நமக்கு. ம். ஓகேங்களா? ஆனா இது வந்து எப்படின்னா அதிகமாகவும் சுரக்கலாம், கம்மியாவும் சுரக்கும். 2மே டெஃபிஷியன்சி தான். எதுவுமே கரெக்டான அளவுல இருக்கிறது தான் வந்து நார்மல். 2 types of தைராய்டு இருக்கும். தைராய்டு இருக்கு. அதிகமா சுரக்கிறதுனாலயும் நமக்கு ப்ராப்ளம் தான். கம்மியா சுரக்கிறதுனாலயும் நமக்கு ப்ராப்ளம் தான். ஆனா இது எதனால ஏற்படுது? அயோடினோட குறைபாடுனால ஏற்படுது நமக்கு. ஓகேங்களா? சோ அதுல இல்லாம iodine deficiency during pregnancy is harmful both for the mother and child. 2 பேருக்குமே அது வந்து deficiency கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து however you must remember that these are not the only problem of iodine deficiency. வெறும் thyroid glands தான் நம்மளோட ஒரே ப்ராப்ளமா இருக்காது. இன்னும் நிறைய இருக்கு. இப்போ பெரியவங்களுக்கு பாத்தீங்கன்னா the neck becomes swollen. அந்த தைராய்டு கிளாண்ட் சரியா சுரக்காததுனால தைராக்சின்ற ஹார்மோன் சரியா சுரக்கிறதுனால அந்த கழுத்து பக்கம் வந்து ரொம்ப வீக்கமா இருக்கும். சோ இதுதான் வந்து காய்டர்னு சொல்லுவாங்க. the person may become fat. ஓகேங்களா? அவங்க வந்து உடம்புல வந்து பயங்கரமா வந்து வெயிட்டும் ஏறும். நம்ம நினைப்போம் சாப்பிடறதுனாலதான் வெயிட் ஏறுது அப்படின்லாம் கிடையாது. நமக்கு வந்து கொஞ்சம் கடகடன்னு வெயிட் ஏறும். சாதாரணமா நம்ம வெயிட் ஏறுறதெல்லாம் தாண்டி இப்போ ரொம்ப அதிகமா வெயிட் ஏறும்.
ஓகேங்களா? the person feel tired and unable to work properly. அதாவது அவங்க எப்படிதான் சாப்பிட்டாலும் எப்படிதான் இருந்தாலும் எப்பவுமே ஒரு டயர்டா ஒரு சுறுசுறுப்பு இல்லாத மாதிரி எந்த வேலையுமே அவங்களால பார்க்க முடியாமல போயிடும். ஸ்கின் சேஞ்சஸ் மே ஆல்சோ அக்கர். ஸ்கின்லயும் அதோட வித்தியாசம் வந்து காமிக்கும். நம்மளோட நார்மலான ஒரு ஹெல்த்தி ஸ்கின் எப்படி இருக்கும் அதுவே வந்து கொஞ்சம் ரொம்ப ட்ரை ஆகி அந்த மாதிரி சில விஷயங்கள் காமிக்கும் அவங்களுக்கு. ஸோ எந்த ஹார்மோனுமே வந்து ப்ராப்பரா இருக்கிற வரைக்கும் எந்த டிசீஸும் வராது. பட் அதிகமா ஆனாலும் சரி குறைவா ஆனாலும் சரி அதோட சிம்டம்ஸ் வந்து நமக்கு வந்து காமிக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பரா டாக்டரை பார்த்து அந்த டெஃபிஷியன்சியை சரி பண்ணிக்கணும். அதே வந்து யங் சில்ட்ரன் சின்ன பசங்களுக்கு என்ன வந்து ஆகும்னா growth ரிட்டார்டேஷன்னா என்னதுன்னா அவங்களோட இப்ப நம்ம சொல்வோம்ல நம்ம பையன் வந்து ஹைட் கம்மியாவே இருக்கான், இந்த ஏஜுக்குள்ள ஹைட் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த ஹைட் வளர்ச்சி உடம்பு வளர்ச்சி வந்து கம்மியா இருக்கிற மாதிரி தெரியும், அதாவது விசிபிளா தெரியும். இன்னொன்னு மென்டல் ரிட்டார்டேஷன்ன்றது வந்து என்னதுன்னா சில பேர் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருப்பாங்க, நம்ம சொல்றத அவங்களால புரிஞ்சுக்க முடியாது டக்குன்னு, எல்லாரும் ஒரே மாதிரி புரிஞ்சுக்க மாட்டாங்க. சில பேர் வந்து ரொம்ப ஸ்லோவா இருப்பாங்க, அவங்களுக்கு புரியாது. ஸோ மென்டல் ரிட்டார்டேஷன்னா அதுதான், புரியும் ஆனா வேகமா புரியாது. ரொம்ப ஸ்லோவா திருப்பி திருப்பி அதை பத்தி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் நல்லா. நார்மலா இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸ்பீச் அண்ட் ஹியரிங் டிஃபெக்ட்ஸ், பேசுறதுலயும் கேட்கறதுலயுமே அவங்களுக்கு வந்து குறைபாடு இருக்கும். டிசார்டர்ஸ் ஆஃப் நர்வ்ஸ் அண்ட் மசில்ஸ் காசிங் inability டு கண்ட்ரோல் மூவ்மெண்ட் ஆஃப் லிம்ஸ். அதாவது லிம்ஸ்னா என்னதுன்னா நம்மளோட கைகளும் கால்களும், ஓகேங்களா? நர்வ்ஸ்ல வந்து ப்ராப்ளம் வரும். அதனால என்ன ஆகும்னா நம்ம நினைச்ச மாதிரி நம்மளோட உடம்ப வந்து மூவ் பண்றது, அது வந்து எப்படி சொல்றது, நம்ம சொல்லுவோம்ல நரம்பு தளர்ச்சி மாதிரி இருக்கு எனக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஃபீல் பண்றது, வீக்கா ஃபீல் பண்ணுவீங்க, வலி தெரியும். இதெல்லாமே வந்து சிம்டம்ஸ் அயோடின் டிஃபிஷியன்சில. புரியுதாமா இது வரைக்கும்? எஸ் மேம். ஓகேங்க. ஸோ அடுத்ததா இதுல ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இது நீங்க சும்மா வந்து ட்ரை பண்ணுங்க. ஆனா visit your neighborhood, do the following. Look for the sign and symptoms of the deficiency you have studied here in any 5 people around you. Identify the nutritional deficiency they are suffering from. List your observation in the table given below. ஸோ அதாவது இந்த சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸோட டிஃபிஷியன்சி இருக்கிறவங்கள வந்து நீங்க சுத்தி இருக்கிறவங்க கிட்ட கேட்டீங்கனாலே தெரியும், எனக்கு உடம்பு சரியில்லைம்மா, எனக்கு இது பண்ணுதுமா அது பண்ணுதுமான்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வச்சு அவங்களுக்கு என்ன டிஃபிஷியன்சியா இருக்கலாம் நீங்க படிச்ச வரைக்கும் அதை வந்து ஒரு கெஸ் பண்ணி இந்த சார்ட்ல வந்து எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த கிராஸ்வேர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம். அடுத்தது இந்த இது பார்க்கலாம். இதுமே நீங்களா ட்ரை பண்றீங்கன்னா பண்ணுங்க, இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இதை நம்ம வந்து கோத்ரூ கூட பண்ணலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து எப்படின்னா நீங்க படிச்ச டேர்ம்ஸை வந்து திருப்பி திருப்பி நம்ம கோத்ரூ பண்றதுக்கு, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, அதுக்காக கொடுக்கப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இந்த மாதிரி டிசீசஸோ சிம்டம்ஸோ அதிகப்படியா இருக்குது அப்படின்னும் போது கவர்மெண்ட்டுமே அதுக்கு வந்து நிறைய ப்ரிகாஷன் எடுப்பாங்க. அதாவது அதை எப்படி தடுக்கிறது, எப்படி இந்த டிஃபிஷியன்சியை கம்மி பண்றது. ஏன்னா மக்கள் நல்லா இருந்தாதான் எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதிகப்படியா இந்த மாதிரி நியூட்ரிஷன் சரியா கிடைக்கல, டெஃபிஷியன்சி இருக்குதுன்னா கவர்மெண்ட்டுமே அதுக்கு வந்து நிறைய ஸ்டெப் எடுப்பாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா போலியோன்ற ஒரு விஷயம் வந்து அதிகப்படியா எங்கேயுமே கிடையாது. ஏன்னா இப்ப ப்ராப்பரா வந்து அதுக்குள்ள சொட்டு மருந்து எடுத்துக்கிறோம் நம்ம. முன்னாடி அதனால அஃபெக்ட் ஆன பிள்ளைங்க வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனா இப்ப ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட்டுமே வந்து அதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் எடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி டிஃபிஷியன்சி டிசீஸ்ல இருந்து ஒரு ஊருக்கே ஏற்படுற இந்த நியூட்ரிஷனல் ப்ராப்ளம் இது எல்லாமே வந்து சரி பண்ண முடியும். ஓகே. அண்ட் மக்களுக்குமே அதுக்குள்ள அவேர்னஸ கொடுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து தெரியாது, சாதாரணமா நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா எதனால ஆகுது, ஏன் ஆகுது அப்படின்ற ஒரு ஐடியாவுமே மக்களுக்கு வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்காக அவங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ அது எல்லாமே தான் இதுல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் நேஷனல் நியூட்ரிஷனல் ப்ரோக்ராம். பை நோயிங் த சர்வீஸ் ப்ரொவைடட் யூ கேன் பெனிஃபிட் யுவர் செல்ஃப் அஸ் வெல் அஸ் அதர் ஃப்ரம் த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் மூலமா என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ஸ்கீம். குழந்தைங்களுக்காகவே வந்து அவங்க வந்து இந்த ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க.
So இதுல என்ன சொல்றாங்கன்னா, if children do not get enough to eat, that they will not be healthy. An unhealthy child will not be interested in studying. Similarly, if a child is suffering from diarrhea, supplementary feeding will not be beneficial and it will not lead to improvement in the nutritional status of the child. Therefore, it is important to provide nutrition, healthcare, and education together as a complete package of services. So it is for this reason that ICDS program was launched in our country. It has been successful because all the components essential for growth and development of children are included in it. Okay. So இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, சில்ட்ரன்னா நம்மளோட ஃபியூச்சர். ஓகேங்களா? இப்ப அவங்க வந்து இந்த மாதிரி டிசீஸ்ல வந்து சஃபர் ஆகுறாங்கன்னா, அப்ப நம்ம அந்த நாடே வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இருக்காது. நமக்கு வந்து ஃபியூச்சர் ஜெனரேஷனே இல்லைன்னா எப்படி இருக்கும் நாடு? சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுக்காக அவங்களோட சிம்டம்ஸ் என்னென்னலாம் சஃபர் ஆகுறாங்க. காமனா பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த வயித்தால போறது, வாந்தி பேதி அது அதிகமா ஆகும். சோ அந்த இது கண்ட்ரோல் பண்றதுக்கு. அதுக்கப்புறமா வந்து கரெக்டான சாப்பாடு நிறைய பேருக்கு போய் சேராது. அப்படி இல்லாதவங்க அதிகமா படிக்கவும் மாட்டாங்க. சோ எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து ப்ராப்பரா குடுப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, சத்துணவுன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு. எதுக்காக குடுத்தாங்க அப்படின்னா, அப்படியாவது சாப்பிட்டு அவங்க படிக்கட்டும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் அது கொண்டே வந்தாங்க. எத்தனையோ பிள்ளைங்க கரெக்டான சாப்பாடு இல்ல, ஸ்கூலுக்கு போகணுமா, ஸ்கூலுக்கே போவேணாம் அப்படின்னு இருந்த இடத்துல சத்துணவு திட்டம் கொண்டு வந்தாங்க. சோ அந்த ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடறதுக்காகவாவது அவங்களுக்கு வந்து அந்த படிக்கட்டும், அப்படியாவது படிக்கட்டும். படிச்சாதான் மட்டும்தான் நம்மளால வந்து என்ன பிரச்சனை, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். சோ இது எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்ததுதான் இந்த சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீஸ் சிஸ்டம். சோ இதுல வந்து என்னென்ன அவங்க வந்து முக்கியமான விஷயமா கொண்டு வந்தாங்கன்னா, இம்யூனைசேஷன் அதாவது எதிர்ப்பு சக்தி. சரிங்களா? அடுத்தது ஹெல்த் செக்அப். மந்த்லி ஹெல்த் செக்அப். இப்ப நீங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, சில கிராமங்கள்ல வந்து கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அனுப்பி மந்த்லி ஒரு ஃப்ரீ ஹெல்த் செக்அப் பண்ணுவாங்க. அப்ப அதை செக் பண்ணி பார்க்கும்போது கண்ணுல ப்ராப்ளம் இருக்கா, அந்த மாதிரி ஹெல்த் கேம்ப். மெடிக்கல் கேம்ப் அது வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ரெஃபரல் சர்வீசஸ் அதாவது அவங்க அதை வந்து வேற எங்க போய் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு அது தெரியாது, எங்க போய் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது இந்த ப்ராப்ளம்க்குன்னே தெரியாது. ஸோ அதை பத்தின இன்ஃபர்மேஷன். ட்ரீட்மெண்ட் ஆஃப் மைனர் இல்னஸ். சின்னதா இருக்கிற ப்ராப்ளம அவங்களே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. மாத்திரை எழுதி சரி பண்றத மாத்திரை எழுதி கொடுப்பாங்க. இல்ல இன்னும் ஒரு பெரிய டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும்னா நீங்க போய் பெரிய டாக்டரை பாருங்க அப்படின்றதையும் சொல்லுவாங்க. சோ இப்ப அடிக்கடி இந்த மாதிரி செக்அப் வரும்போது மக்களுக்குமே வந்து தன்னோட உடம்ப பாத்துக்கணும், நமக்கு ஏதாவது நோய் வந்தா நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும், கரெக்டான மாத்திரை எடுக்கணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் வந்து கெயின் ஆகும். இப்ப இருக்கிற பீப்புள் எல்லார்கிட்டயுமே அது இருக்குது. பட் நம்ம சொல்றது வந்து எப்படின்னா, ரொம்ப வருஷம் முன்னாடி எந்த ஒரு இதுவுமே இல்லாம ஊர்ல இருந்தவங்க எப்படி இருந்தாங்க, அந்த டைம்ல கொண்டு வந்த இது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கீம் இது எல்லாமே இப்பவும் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற மக்களுக்கு வந்து நிறைய அவேர்னஸ் இருக்கு. தன்னை பாத்துக்கணும், தன்னோட உடம்பு சரியில்லைன்னா நம்ம டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்றது வந்து இப்போ சாதாரண ஒரு மனுஷனுக்கே வந்து இப்போ படிச்சவங்களோ படிக்காதவங்களோ எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு அது தெரியும். ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து இப்ப இருக்கு, நம்ம போய் பார்க்கணும், நம்ம உடம்ப பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு இப்ப இருக்கு. நியூட்ரிஷன், சப்ளிமெண்டரி ஃபீடிங். சப்ளிமெண்டரி ஃபீடிங்னா என்னதுன்னா, இப்ப நம்மளோட சாப்பாடுனால நமக்கு கிடைக்காத அந்த நியூட்ரிஷனை வந்து இப்ப டேப்லெட்ஸ் மூலமா சத்து மாத்திரை, சத்து டானிக் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஃபீடிங். growth monitoring and promotion. ஸோ இந்த ஏஜுக்குள்ள வெயிட் அவங்க இருக்காங்களா, இந்த ஏஜுக்குள்ள ஹைட் அவங்க வளர்ந்துருக்காங்களா. நீங்க வந்து குழந்தைங்களை வந்து குழந்தை டாக்டர்கிட்ட கூட்டு போனாலே அவங்க வெயிட் செக் பண்ணுவாங்க, ஹைட் செக் பண்ணுவாங்க, தலையோட சைஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. இது எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஏன்னா அந்தந்த ஏஜுக்குள்ளதான் அவங்க வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்களா, எதனால அது சரியா வரல அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்க வந்து கேர்ஃபுல்லா நோட் பண்ணுவாங்க. நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன். ஸோ சத்துணவு பத்தி நம்ம வந்து ஹெல்த்தியா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ற பத்தின அவேர்னஸ் வந்து கொடுப்பாங்க. தென் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர், ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் டு சில்ட்ரன் த ஏஜ் குரூப் 3 to 6 years. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த 3 to 6 yearsல வந்து எப்படி கேர் பண்ணணும் அந்த மாதிரியான ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் கொடுப்பாங்க. இப்போ நீங்க வந்து நர்சரியில போனாலுமே உங்களோட ஹேண்ட்ஸ் கிளீன் பண்ணி தான் சாப்பிடணும், கிரீனான ஃபுட்ஸ் அதிகமா சாப்பிடுங்க. ஈவன் ஸ்கூல்லயுமே இப்ப இதெல்லாமே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ப்ராசஸ் ஃபுட் எடுத்துட்டு வந்தா எடுத்துட்டு வரக்கூடாது, நீங்க வந்து ஹெல்த்தி ஃபுட் தான் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு வந்து ஸ்கூல்ல கூட இப்ப அந்த அவேர்னஸ் கொண்டு வரவும் அந்த சில்ட்ரனுக்கு கூட வந்து தெரியும் எது நல்லது எது கெட்டது அப்படின்றது.
convergence of other supportive services such as safe drinking water, environmental sanitation, women empowerment program, non-formal preschool education, and adult literacy. Okay. So other programs இதுல வந்து என்னதுன்னா சுத்தமான தண்ணி குடிக்கணும், நம்மளோட சுற்றுச்சூழலை வந்து சுத்தமா வச்சுக்கணும். அதே மாதிரி உமன் வந்து முன்னாடி வந்து அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லாம இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு அடிப்படை கல்வி கொடுக்கணும். அவங்க எப்படி பாத்துக்கிறது, அதாவது ரொம்ப ரொம்ப ஏர்லி டைம்ல வந்து பெண்கள் வந்து பிரசவ காலத்துல வந்து அதிகப்படியா இறக்குறவங்களா இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி அவங்கள வந்து பாத்துக்கணும்னு கூட தெரியாது. சோ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா டாக்டர் ரெகுலரா செக் பண்றது, சத்து மாத்திரை எடுத்துக்கிறது, இதெல்லாம் கொண்டு வரதான் அந்த டெத் ரேட் வந்து கம்மியாயிட்டே வந்தது. சோ இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் மூலமா தான் வந்து அதை எடுத்து சொல்லுவாங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு. ஓகேங்களா? சோ இதனால யாருக்கெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருச்சுன்னா, சில்ட்ரன் பிலோ 6 years of age. அந்த டைம்ல வந்து குழந்தைங்களை எப்படி பாத்துக்கிறதுனே நிறைய பேருக்கு தெரியாது. சோ இந்த மாதிரி இதுல இறப்பு விகிதம் வந்து அதிகமா இருந்தது, குழந்தைகளோட இறப்பு விகிதம். சோ அந்த இதை வந்து கம்மி பண்ண முடிஞ்சது. அப்புறமா அடல்ட்ஸ் அண்ட் கேர்ள் பிட்வீன் 11 and 18 years. நிறைய பேருக்கு வந்து பீரியட்ஸ் வந்துச்சுன்னா, மென்ஸ்ட்ரேஷன் வந்துச்சுன்னா எப்படி கேர் பண்ணிக்கணும், எப்படி கிளீன் பண்ணிக்கணும், என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு அவேர்னஸ் கொடுத்தாங்க. பிரெக்னென்ட் உமன் அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸ். ஸோ கர்ப்பமான பிள்ளைங்க அவங்க வந்து எப்படி அவங்கள கேர் பண்ணிக்கணும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க அவங்கள எப்படி வந்து கேர் பண்ணிக்கணும், எப்படி சத்தா சாப்பிடணும். ஆல் உமன் பிட்வீன் 15 and 14 years. ஸோ உங்களுக்கு வந்து உமனோட இது வந்து எல்லா இதுலயுமே வந்து கேர் பண்ணாங்க. எல்லா ஏஜ்லயுமே அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். இப்போ above 40 பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸியா வந்து உடம்பு வந்து வீக் ஆயிடும், நிறைய டெஃபிஷியன்சி வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்பதான் நமக்கு வந்து 40க்கு மேலதான் அதிகமான நோய்கள் வர மாதிரி தெரியும். சோ அந்த மாதிரியான அவேர்னஸ் கொடுத்து எவ்வளவு ஏர்லியா அவங்களால அதை வந்து சரி பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான எஜுகேஷன் கொடுத்தாங்க. சோ அடுத்தது வந்து மிட் டே மீல் ப்ரோக்ராம். சோ இந்த ப்ரோக்ராம் கொண்டு வந்ததோட மெயின் ரீசன் வந்து என்னதுன்னா, குழந்தைங்க சாப்பிடாமல இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான். சோ மிட் டே மீல் ப்ரோக்ராம் தான் வந்து என்னது, சத்துணவு. So children between 6 and 11 years of age, this in turn ensure school attendance. So ஸ்கூலுக்கு அதனால வரக்கூட மாட்டாங்க. எங்களுக்கு சாப்பாடே இல்ல, நாங்க எங்க வர்றது படிக்கிறதுக்கு அப்படின்னு எத்தனையோ பிள்ளைங்க முன்னாடி படிக்காமல இருந்தாங்க. அதனால சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த ஒருவேளை சாப்பாடு சாப்பிடும் போதாவது அவங்க வந்து கொஞ்சம் படிப்பு படிக்கட்டும். படிச்சாலே வந்து பிள்ளைங்களோ சரி யாருனாலும் சரி அவங்களால அவங்களோட ப்ராப்ளம வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும். கவர்மெண்ட் இந்த ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு. நேஷனல் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் நியூட்ரிஷனல் பிளைண்ட்னஸ் டியூ டு விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி. ஓகே, இந்த விட்டமின் ஏ டிஃபிஷியன்சினால ஏற்படுற அந்த மாலைக்கண் நோய்க்கு வந்து அவேர்னஸ் கொண்டு வந்தாங்க. எல்லாமே அப்படிதான், எஜுகேட் பண்றது, அவங்களுக்கு வந்து எதனால இது ஆகுது, எந்த சத்து குறைவுனால ஏற்படுது, எந்த சாப்பாடு நீங்க சாப்பிடணும், எந்த சத்தை வந்து நீங்க அதிகமா எடுத்துக்கணும், இப்ப எக்ஸ்ட்ராவா வந்து நீங்க சத்து மாத்திரை, சத்து டானிக் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவேர்னஸ் தான் எல்லா நேஷனல் ப்ரோக்ராம்லயுமே பண்ணுவாங்க. ஆனா ஒன்னொன்னும் வந்து எதுக்குன்னா அந்த ஸ்பெசிபிக்கா அந்த டிசீஸ் வந்து அதிகப்படியா இருக்கும் போது, இப்ப வந்து பிரசவத்துல அதிகமான லேடிஸ் இறக்குறதா இருந்தா அதுக்காக ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி அவங்க அந்த மாதிரியான லேடிஸ்க்கு வந்து அதிகமான போக்கஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? நீங்க பாத்துருப்பீங்க, கவர்மெண்ட் இதுல வந்து ஃப்ரீயா மாத்திரை கூட கொடுப்பாங்க பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு. வந்து வாங்கிக்கோங்க, சுகாதார மையத்துல வந்து வாங்கிக்கோங்கன்னு கூட சொல்லுவாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து அவங்க மக்களை பாத்துக்கணும்னு நினைச்சாங்க, டிசீஸ்ல இருந்து காப்பாத்தணும்னு நினைச்சாங்க. ஓகேங்களா? சோ ப்ரொமோட்டிங் கன்சம்ஷன் ஆஃப் விட்டமின் ஏ ரிச் ஃபுட், அப்புறம் massive doses of vitamin A orally to children between 6 months to 5 years of age. ஓகே, விட்டமின் ஏவை வந்து அவங்க என்ன பண்ணாங்க, ஓரலாவே ஃபுட்டு, அதுக்கப்புறமா வந்து டேப்லெட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா விட்டமின் ஏ டெஃபிஷியன்சியாலதான் மாலைக்கண் வருது, அதனால யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இந்த ஒரு இது கொண்டு வந்தாங்க. சோ இதனால யார் வந்து பெனிஃபிட் ஆனாங்கன்னு பாத்தீங்கன்னா, சில்ட்ரன் 6 months of, அதாவது 6 மாசத்துல இருந்து 5 வயசுக்குள்ளதான் இந்த நோய் வந்து அதிகப்படியா வந்து தாக்கம் இருக்கிறதுனால அந்த அந்த பிள்ளைகள் வந்து அதுல பெனிஃபிட் ஆனாங்க. பிரெக்னென்ட் உமன் அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த டிஃபிஷியன்சி கம்மி பண்ணாங்க. ஆல் உமன் பிட்வீன் 15 and 14 years, இவங்க எல்லாருக்குமே அது வந்து என்ன ஆச்சு, பெனிஃபிட் ஆச்சு. அடுத்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் நியூட்ரிஷனல் அனீமியா கண்ட்ரோல் ப்ரோக்ராம். சோ இந்த ப்ரோக்ராம் எதுக்காக இருக்கும், நீங்களே சொல்லுங்க. அதான் ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கவங்களுக்கு, ரத்த அனிமிக்கா சோகை, இருக்காங்க.
ஆமா. ரத்த சோகை வந்து அது ஒரு டிசீஸ் தான். அத நம்ம கரெக்ட்டா சாப்பிட்டா தான் சரியாகும் அப்படின்றதுக்கான கொண்டு வந்த ப்ரோகிராம் தான். ஸோ இதுல யார் பெனிஃபிட் ஆனாங்க? அதாவது அவங்க சொல்ற அந்த ஏஜ் கேப்ல தான் வந்து அதிகப்படியான இந்த விஷயங்கள் வந்து நடக்குது. அதனால ஸோ ஏர்லியாவே இந்த அவேர்னஸ் கொண்டு வந்தாங்க. 6 மந்த்ஸ் டூ 5 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் பிரெக்னன்ட் உமன் அதே மாதிரி எல்லா இதுலயுமே உமன் தான் வந்து சீக்கிரமா வந்து ஒரு டிஃபிஷியன்சில அஃபெக்ட் ஆகுறாங்க. அதையும் நம்ம பார்த்துக்கலாம் இதுல. நேஷனல் அயோடின் டெஃபிஷியன்சி டிஸார்டர் கண்ட்ரோல் ப்ரோக்ராம். இது வந்து அயோடின் டெஃபிஷியன்சி. அயோடின் டெஃபிஷியன்சினால நமக்கு வந்து அந்த தைராய்டு ப்ராப்ளம் வருது. அது மட்டும் இல்லாம நிறைய ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து எதனால வந்தது? இது அயோடின்றது வந்து நம்மளோட உப்புலே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அயோடைஸ்டு சால்ட் வந்து கொண்டு வந்தாங்க. So the service provided are to access the extent of the problem, to arrange for the production or supply of iodized salt, to take quality control measures in order to ensure supply of standard quality of iodized salt to the consumer. Okay. So இப்போ iodized salt எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி, அதாவது இது வந்து எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் வராது. சில பேரோட உடம்பு வந்து அப்படி இருக்கும், டிஃபிஷியன்ட்டா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா சாப்பிடும்போது தான் அது வந்து நார்மல் ஆகும். ஸோ அயோடைஸ்டு சால்ட் வந்து எல்லா மக்களுக்கும் கிடைக்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. இப்ப நம்ம சாப்பிடுற எல்லா சால்ட்லயுமே அயோடைஸ் சால்ட்னு ஒரு டேர்ம் போட்டு தான் வரும். So இந்த அயோடின் ப்ராப்ளம் சால்ட் மூலமாவே நம்மளால வந்து இது பண்ண முடியும். So the government is ensuring that all the salt that is produced in our country is iodized before it reaches the consumer. So government மொத்தமாவே iodized saltக்கு மாத்துறாங்க. Steps are also taken to make the people aware about the consumption of iodized salt. So அதேதான். அடுத்ததா ஒரு ஆக்டிவிட்டி ஃபைண்ட் அவுட் யுவர் ஹெல்த் சென்டர் அபவுட் த நியூட்ரிஷனல் ப்ரோக்ராம் ஆப்ரேட்டிங் இன் யுவர் ஏரியா. இப்போ உங்க ஏரியால என்னென்ன நியூட்ரிஷனல் ப்ரோக்ராம் இருக்கு, அதாவது சுகாதார மையம்னு ஒவ்வொரு ஏரியாலையுமே இருக்குமா? அங்க போய் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். நம்ம அது பெருசா கண்டுக்க மாட்டோம். உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு நோய் வந்து அதிகமா எல்லாருக்கும் தாக்குச்சுன்னா மட்டும்தான் நம்ம வந்து அந்த சுகாதார மையத்தை பார்ப்போம். பட் யூஸ்வலா அவங்களோட வேலையே வந்து எப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த ஏரியால இருக்க மக்களுக்கு வந்து அதிகப்படியான நோய் இல்லாம இருக்கிறது. ஏதாவது ஒரு நோய் அதிகமா ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அதை பத்தி கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றது. இதுதான் அவங்களோட அந்த ஹெல்த் கேரோட ஒரு வேலை. ஸோ வாட் யூ கேன் டூ டு ஹெல்ப் யுவர் செல்ஃப் அண்ட் அதர் பீப்புள் டு பெனிஃபிட் ஃப்ரம் தெம். ஸோ அவங்க மூலமா நீங்க மற்றவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஆக்டிவிட்டி. அடுத்தது கேன் யூ திங்க் அண்ட் நோட் டவுன் த நேம் ஆஃப் பாப்புலர் பிராண்ட்ஸ் ஆஃப் அயோடைஸ் சால்ட் விச் யூ ஹவ் சீன் ஆர் ஹியர்ட் அபவுட் த டிவி மேகசின் மார்க்கெட் எக்ஸெட்ரா. நீங்க டிவி ஆட்ல பார்த்தாலே அயோடின் சால்ட் அயோடைஸ் சால்ட்னு அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்போம். ஸோ அதை பத்தின என்னென்ன பிராண்ட் அதை பத்தின ஒரு டீட்டெயில் கேட்டு வந்திருக்காங்க. சரி, இது அவ்வளவுதான் உங்களோட லெசன். ஸோ இன்ஷால்லா இப்போ இதை வந்து நீங்க வந்து ஃபுல்லா இந்த லெசனை நல்லா கோ த்ரூ பண்ணுங்க. இந்த லெசனோட ஆன்சர்ஸுமே இதுல இருக்கு. ஓகேங்களா? நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஃபுல்லா அந்த லெசனை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஸ்டினை கோ த்ரூ பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் வருதுன்னு ஒரு நோட்ல சின்னதா எழுதிக்குங்க. அதுக்கப்புறமா இந்த கீழே இருக்க ஆன்சர்ஸ்ல நீங்க எல்லா பாயிண்ட்டும் கரெக்டா கவர் பண்ணிருக்கீங்களான்றத வெரிஃபை பண்ணுங்க. ஸோ இது வந்து ஒரு அசஸ்மெண்ட் மாதிரி கூட நீங்க பண்ணணும். சரிங்களா? சரி, அப்போ நம்ம ஏதாவது புரியலன்னா நம்ம வந்து ரெஃபர் பண்ணலாம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல தாராளமா கேட்கலாம். சரிங்களாமா? ஸோ நம்ம எவ்வளவு முயற்சி எடுக்கிறோமோ அவ்வளவு வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். இப்ப நான் வந்து எல்லாமே சொல்லி கொடுக்குற மாதிரியே இருந்துச்சுன்னா நம்ம வந்து அது கேட்டா மட்டும்தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா நீங்களே தேடி படிக்கும்போது உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து அது எப்பவுமே ஞாபகத்திலே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? மேம் நீங்க Okay, ma'am. question. சொல்லுங்க. ஹலோ, தமிழ் மேம் சொன்னாங்க அசைன்மெண்ட் தனியா எழுதணும், ஆமா. எம்சிக்யூ தனியா படிக்கணும், கொஸ்டின் ஆன்சர் தனியா படிக்கணும், அது வேற வேற லெசன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சப்ஜெக்ட்லயும் அப்படிதானா? இந்த சப்ஜெக்ட்ல வந்து எப்படின்னா எல்லாமே அப்படிதான். அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தாதாம தெரியும். அதாவது உங்களுக்கு வந்து எப்படி கேட்பாங்கன்னா ஒரு ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் மாதிரி பேராகிராஃப் மாதிரி அதை கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஆனா இதுல நீங்க ஆல் டுகெதர் என்ன புரிஞ்சுக்கணும்னா எப்படி கேட்டாலும் இந்த லெசன் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் செய்ய முடியும். இப்போ சிம்டம்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்க எப்படி எழுதுவீங்க? புரியுதுங்களா? அப்ப நம்ம அத படிச்சிருந்தாதான் எழுத முடியும். அத வந்து நீங்க எப்படி படிக்கணும்னா அதுதான் சொல்றேன். இது நம்ம படிக்கிற விதம் தான் எல்லாமே. இப்ப இங்க பாருங்க, இப்போ வந்து கொஸ்டின் வந்து எப்படி கூட கேட்கலாம்னா வாட் டிசீஸ் ஹாஸ் த சிம்டம்ஸ் லூஸ் அண்ட் ரிங்கிள் ஸ்கின் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு இந்த ஞாபகம் வரணும் மராஸ்மஸ்.
ம், ம். ஓகேங்களா? இதுல இருக்கிறத வந்து நம்மளே வந்து கொஸ்டின் கிரியேட் பண்ணலாம். இல்லன்னா நான் உங்களுக்கு ஒரு அசஸ்மென்ட் மாதிரி குடுக்குறேன். நீங்க அத வந்து ட்ரை பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு வந்து இது படிக்கிறது வந்து ஈஸியா இருக்கும். ம், ம். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த லெசன நீங்க நல்லா ஒரு தடவ ரீட் பண்ணிக்கங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் புரியாமல இருக்கும்போது டவுட் வரும் அதுல. அத மார்க் பண்ணி வச்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க ம், ரீட் பண்ணத உங்களுக்கு எவ்வளவு தூரம் புரிஞ்சுது அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும்போது தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ம், ஓகே. ஸோ அப்படி ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்றேன் நான். ம். ஓகே, அத ட்ரை பண்றோம். அதான் ஒன் வேர்ட் எல்லாம் எப்படி இதுல உள்ளதா வருமா இல்ல அவங்க வேற மாதிரி கேட்பாங்களா? இந்த லெசன்ல இருந்துதாம்மா உங்களுக்கு கேட்பாங்க. ஆனா கொஸ்டின் வந்து ரொம்ப டைரக்ட்டா இருக்காது. அதாவது எப்படி சொல்றது? சரி. உள்ளுக்குள்ள இருந்து எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. உள்ளக்கேந்து எடுப்பாங்க. அதாவது அது வேற ம், மாதிரி நமக்கு தெரியும். ஆனா இந்த லெசன்ல இருந்து மட்டும் தான் அந்த கொஸ்டின் வரும். இப்போ ஆ ம், இப்படி பாருங்க. இந்த லெசன பாருங்க. இப்ப மிட் டே மீல் புரோகிராம்னா என்னன்னு கேட்டா நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க ஈஸியா. ம், ஓகேங்களா? ம், அதே வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா, விச் புரோகிராம் கிரியேட்டட் ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 6 அண்ட் 11 இயர்ஸ் அப்படின்னு ம், ம். கேட்டாங்கன்னா, நீங்க இது மிட் டே மீல் புரோகிராம் தான்னு எழுத தெரியணும். அவ்வளவுதான். ஓகே, ஓகே. அப்படிதான் இருக்கும் கொஸ்டின். நீங்க வந்து எப்படின்னா, இப்ப நம்ம யார்கிட்டயாவது போய் வாட் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் விட்டமின் ஏ விட்டமின் ஏ டிஃபிஷியன்சின்னு கேட்டீங்கன்னா, கடகடன்னு எழுதிடுவாங்க. ம், ஓகேங்களா? ம், ஆனா ம், நைட் பிளைண்ட்னஸ் காசஸ் டியூ டு டேஷ் டிஃபிஷியன்சி அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு அது விட்டமின் ஏ அப்படின்றது ஸ்ட்ராங்கா தெரியும். ம். ஓகேங்களா? அது வந்து கொஸ்டின் வந்து இது உள்ளக்கே நம்மளே கூட கேட்டு பார்க்கலாம். மேம் சொல்லுங்க. இன்டர்னல் மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த 6 கொஸ்டின் அனுப்பியிருக்காங்க மேம். எதுக்குமா? இன்டர்னல்னு போட்டிருக்கு மேம். எல்லா சப்ஜெக்ட்லயுமே அனுப்பியிருக்காங்க. ஹோம் சயின்ஸ்க்குமே அனுப்பியிருக்காங்க. ஆமா. நான் அது அதுக்கு ஆன்சர் கேட்டேன். பண்ணுமா மேம்? அது அந்த சொல்லியிருக்கீங்களே அதுக்குள்ள எழுதி அனுப்பணுமா மேம்? ஆமாமா. அது நான் இது ஒரு வந்து தடவ அந்த ம். டிஎம்ஏன்னு சொன்னாங்களே அதுவா மேம்? ஆமா. அசஸ்மென்ட் பேஸ் பண்ணதுதான் அது. ஓகே ஓகே. போன தடவை அது கொஞ்சம் லேட் உங்களுக்கு எழுதி அனுப்பணுமா? 10th இங்க தான் எழுதினேன். ம். போன வருஷம் 10th எழுதினேன் இந்த வருஷம். அப்போ ம். வந்து டிஎம்ஏ வந்து லேட்டா அனுப்புனாங்க. சரி, சரி. இது வந்து இப்போ அக்டோபர்க்குள்ள சப்மிட் பண்ணணும் அப்டின்ன மாரி சொன்னாங்க. நான் கிளியரா கேட்டுட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாவே. ஏன்னா, இந்த மாசம் டேட் போட்டிருக்கே. அது வந்து அசஸ்மென்ட்டா தான் இருக்கும். ம். எதுவா ஆ இருந்தாலும் என்ன எழுதணும்னு சொல்லிருங்க மேம். நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி எழுதிடுறோம். அதான். சரிங்க. ஓகே. நான் வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணுமா மேம் இதுக்கு? நாங்க ஆமாமா. கண்டுபிடிச்சு எழுதணுமா? நீங்க என்ன ஓகே பண்ணுங்க, மேம். ஈஸியா சொல்றேன். ஃபர்ஸ்ட் அசஸ்மென்ட்ட ரீட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுல என்ன ம். கொஸ்டின் ம். கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஓகே. அதுக்கப்புறமா லெசன ரீட் பண்ணுங்க. நீங்க ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு ம். தெரிஞ்சிரும். சரிங்களா? அசஸ்மெண்ட் ஓகே எதுல அந்த மேம். இதுல இருக்கா? கிளாஸ் ரூம்ல இருக்கா? கிளாஸ் ரூம்ல போட்டிருக்காங்க. ஆ, ஆ, ஆ. சரிங்களா? சோ ம், நீங்க கோ த்ரூ ம். பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு வந்து இந்த லெசன் எந்த அளவுக்கு நீங்க ஆல்ரெடி அட்டெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்றீங்கல்ல 10th உங்களுக்கு எப்படி இருந்தது? டைரக்ட் கொஸ்டின் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா கொஸ்டின் ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு பேப்பர் ஓகே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும். அதான் இது வந்து எப்படின்னா, இதுல குடுத்துருக்காங்கல்ல அந்த டெர்மினல் கொஸ்டின் அந்த மாரி ம். நெறைய கேட்டிருந்தாங்க. அப்புறம் ம். வந்து அந்த நீங்க சொன்னீங்கல்ல அந்த மாரி தான் கேட்டிருந்தாங்க. ஓனா ம். நெறைய கொஸ்டின் வந்துருந்துச்சு. ம். ஆனா இது உள்ளக இருக்கிறது மட்டும் தான் அது வரும். அதனால நீங்க அந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து ஒண்ணொண்ணு சும்மா அப்ப 1, 2 அந்த மாரி தான் வந்துருந்துச்சு. ஒரு இந்த 3-4 தடவை கேட்டிருந்தாங்க. 3-4 தடவை படிச்சாவே நல்லா புரிஞ்சிடும்ல. புரிஞ்சிரும். ஞாபகம் நீங்க வந்துடும்ல. புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான். இப்ப ஆ, இந்த ஆ. வேர்ட்ஸ் இப்ப இங்க பாருங்க நேம் ஆஃப் த ப்ரோகிராம் இருக்கும்போது ப்ரோகிராம் ம், நம்ம ஓனா எழுத முடியாது. அந்த அந்த ம், ப்ரோகிராமோட நேம நம்ம மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ம், இந்த இத ஞாபகம் வச்சுக்கணும். NIDDCP, ம், NNACP. அப்ப NNACPனா என்னது? அனீமிக் கண்ட்ரோல் ப்ரோகிராம். அப்ப அதனால என்ன ம், நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க? சோ ம், யாருக்கு அது பெனிஃபிட் ஆச்சு? ம், உங்களுக்கு புரியுதுங்களா? இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். NNACP, ம், NIDDCP. ஓகே. ம், ம். MDMP. சோ அப்ப நம்ம வந்து அது எதனால இந்த ப்ரோகிராம் ஆனா நீங்க ரிப்பீட்டடா படிக்கிறதுனால மட்டும் தான் ஒரு விஷயம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு பதியுதுன்றது இருக்கு. அதாவது மெமரைஸ் பண்றத விட ரிப்பீட்டடா படிச்சு அதனோட பாயிண்ட்ஸ் அந்த டைட்டில்ஸ் புரிஞ்சுக்கணும். எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆமா. ஆனா இந்த டெர்ம்ஸ் எல்லாமே நீங்க மெமரைஸ் தான் பண்ணி ஆகணும். இப்ப MDMPன்னா என்னது? மிட் டே மீல் ப்ரோகிராம்.
ம், ஓகேங்களா? அதாவது ஓனா எழுத தெரியணும். பட் ஆனா சில டெர்ம்ஸ் இப்போ இத வந்து எந்த ஏஜ் குரூப்புக்கு 6 அண்ட் 11 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ம், அந்த மாரி விஷயங்கள் வந்து நம்ம கீ பாயிண்ட்ஸ் மாரி எழுதிக்கணும் சின்ன சின்னதா. இப்ப ம், இங்க பாருங்க. இப்படி எழுதி வச்சுக்கோங்க. ஏ டிஃபிஷியன்சி அதனால நமக்கு என்ன ஆகும்? நைட் பிளைண்ட்னஸ், ஐ சேஞ்சஸ், ட்ரையிங் ஆஃப் ஐ, ஒயிட் போர்ஷன் ஆஃப் ஐ. இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறது ஈஸியா இருக்கும். பேராகிராஃபா படிக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி அனீமியா எதனால ஆகுது? அயன் டிஃபிஷியன்சினால ஆகுது. ஃபோலிக் ஆசிட் இல்லாம ஆகுது. சோ அதனால நமக்கு என்ன ஆகுது? பாடி வீக் ஆகுது, டயர்ட் ஆகுது. சோ இந்த மாதிரி படிங்க. அப்ப நீங்க இப்ப வந்து அனீமியானா என்ன டிஃபிஷியன்சி, என்ன காசுன்னு படிக்கிறீங்களா? அதே அப்படியே ரிவர்ஸ்ல படிங்க. ஜெனரல் பாடி வீக்னஸ், டயர்ட்னஸ், பிரீத்லெஸ்னஸ் இது எந்த டிசீஸோட சிம்டம்ஸ்? அனீமியா. சோ ம், அது எதனால நமக்கு இந்த மாதிரி ஆகுதுன்னா லேக் ஆஃப் அயன் டிஃபிஷியன்சி அந்த மாதிரி படிக்கணும். ம். சோ இங்க இருக்கிறது தான் அத நீங்க வந்து எப்படி நீங்க வந்து நல்ல மனசுல பதிக்கிறீங்கன்றது உங்ககிட்ட தான் இருக்கு. ஈஸியா தான் இருக்கும். ஆனா ரிப்பீட்டடா நீங்க அந்த லெசனை படிக்க படிக்க தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இது இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்னு வந்து நம்ம ரியல் லைஃபோட அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா? மேம் உங்க வாய்ஸ் சொல்லுங்க. வேற மாதிரி இருக்கு. போன கிளாஸ்ல எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. இல்ல நான் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் எடுக்கிறேன் இங்க. அதான் ஓ இப்ப நீங்க நீங்க ஹோம் செட் கேட்டே வேற உங்க ஆளா? மேம் ஆமா. இல்ல ஓகே. நானும் அதான் பேசும்போது அவங்க கொஞ்சம் வேற மாதிரி பேசுவாங்க. எனக்கு எனக்கு வந்த உடனே இல்ல நினைச்சேன். இல்ல இல்லம்மா. வாய்ஸ் தான் கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு மேம். அதான் அது கேட்டேன். இல்ல இல்ல சரிங்க. அந்த இந்த மேம் மாதிரி வந்து நீங்க இன்னும் பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதி படிங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அவ்வளவு பெரிய பேராகிராஃபா ஃபுல்லா படிக்கிறதுக்கு பதிலா குட்டி குட்டியா எழுதி படிங்க. யாருக்கு வந்து பெனிஃபிட் ஆகுது இந்த ப்ரோக்ராம்னால? நீங்க வச்சிருக்க புக்கு வேற மாதிரி இருக்கு. எங்கிட்ட இருக்குது வேற மாதிரி இருக்கு. இது வந்து புக் இல்ல. இது நான் உங்களுக்கு எடுக்கிறதுக்காக பாயிண்ட்ஸ் எடுத்தேன் அந்த லெசன்ல இருந்து. அப்படியா? ஆமா. இது நான் எடுத்த இன்னும் நீங்க இதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இது மாதிரி கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கூட நாங்க கொஞ்சம் படிக்கிறதுக்கு எங்களுக்கு ஈஸியா இருக்கும். நாங்க நாங்க எடுக்கிறத விட நீங்க கொஞ்சம் இது வந்து இத மட்டும் படிக்க போறது இல்ல. கொஞ்சம் இதையும் சேர்த்து படிச்சிருவோம். நீங்க கொஞ்சம் அதாவது இது எடுக்கிறத வந்து எங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட் கட்ஸ் மாதிரி ஈஸியா நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆ, ஃபுல்லா இப்படி தினமும் எனக்கு புக்க வச்சு படிக்க முடியாதுல்ல? இப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குமேன்னு பார்த்தேன். உங்களுக்கு இதை எங்களுக்கு சென்ட் பண்ண முடியுமா? இன்ஷால்லா பார்க்கலாமா? ம். எங்களுக்கு சென்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு மெமரைஸ் பண்ணிக்க ஈஸியா இருக்கும். நாங்க லெசனும் படிக்கிறோம். சரிம்மா சரி. ஓகே. மேம் அப்புறம் அந்த டிஎம்ஏ மேம் அது வந்து இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா இருக்கும். ஓகேம்மா. நான் அதை அவங்க கிட்ட சொல்றேன். ஆக்சுவலி நானுமே என்ஐஓஎஸ்க்கு புதுசுதான். சரிங்களா? ஓ இப்போதைக்கு கிளாஸ் அப்படியா மட்டும் மேம்? தான் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். எனக்கு அந்த டிஎம்ஏ அதை பத்தி ஓகே 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 இன்னைக்கு தான் சொன்னாங்க. நான் அதை டீட்டெயில்ஸ் ஓகே வந்து ஓகே மேம். கேட்கறேன்னு சொல்றேன் இன்ஷால்லா. டிஎம்ஏன்னா என்ன? டிஎம்ஏன்னா என்ன? அசஸ்மெண்ட் உங்களுக்கு சில லெசன்ஸ்க்கு வந்து அசஸ்மெண்ட் மட்டும்தான் 20% மார்க் அதுக்கு. சொன்னாங்க அசைன்மெண்ட்னு சொல்லுவாங்க அதானே? அதுதான் கூகுள் அதுதான் கிளாஸ் ரூம்ல போட்டிருக்காங்க. ஆ, போட்டிருக்காங்க. ஆ, இன்டர்னல் ஆ. சொல்ல ஆரம்பிச்சு. இல்ல எனக்கு நான் வந்து இப்பதான் எழுத போறேன். நான் வந்து ஸ்கூல்ல தான் படிச்சேன். அங்க சரி சரி. உள்ளதெல்லாம் வேற சிஸ்டமேட்டிக்கே வேற. இது இது நீங்க சொல்ற சிஸ்டமேட்டிக்கே வேற. ம் ம் அதனால ம். எனக்கு என்னங்கறத ரூல்ஸ கரெக்டா சொல்லிருங்க. நான் அத மாதிரி நான் சரிங்கம்மா இன்ஷால்லா. மேம் அப்படி முடிஞ்சா டைம் கேட்டு இது ஜிமெயில்ல போட்டு விடுங்க மேம். சரிங்கம்மா கண்டிப்பா. அவன் அப்படி நீங்க ஏதாவது எப்ப டைம் சொன்னீங்களோ அதை எக்ஸ்டெண்ட் நான் பண்றான்டா. ம் ஓகே ஓகே. ஏன்னா 6 கொஸ்டின் தான், அது கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும் மேம். போன தடவை நான் அட்டன் பண்ணேன். ம் 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 4 சப்ஜெக்ட் எழுதணும்ல, அதனாலதான். ம். ஓகே மேம். சரிங்கம்மா இன்ஷால்லா. ஏதாவது டவுட்னா அடுத்த கிளாஸ்ல கேட்கலாம் மேம். தாராளமா நோட் பண்ணிட்டு வந்து கேளுங்க இன்ஷால்லா. இப்ப எங்க ஆனா அந்த ஓகே இப்ப என்னன்னா மேம். நான் உங்களுக்கு சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். நீங்க தான் படிக்கணும். சரிங்களா? நீங்க எப்படி படிக்கிறோம்னு அது நீங்க தான் படிக்கணும். எப்படி படிச்சாலும் இல்ல நீங்க இல்ல தான் மே படிக்கணும். இல்ல இல்ல ம். நீங்க இப்ப சொல்றீங்கல்ல இந்த மாதிரி எப்படி படிக்கணுங்கிறது சொல்லணும். அதுதான் நாங்க படிச்சோம்னா பேராவா படிப்போம். இப்ப 20 அப்படி மார்க் படிக்காதீங்க. படிப்போம். அப்படி 15 மார்க் படிக்காதீங்க. படிப்போம். 10 மார்க் இப்ப நான் படிப்போம். உங்களுக்கு எப்படி அது எழுதி வேற. காமிக்கிறேன். அந்த மாரி இப்ப ஆ. நானே வந்து இப்ப ஃபுல் லெசனே படிச்சுக்கிட்டே அப்படி எடுக்க மாட்டேன். நான் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நிறைய இது வந்து நீங்க அந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சிருக்கும் போதே மீதி எல்லாம் என் ஞாபகம் வந்துரும். இப்ப நாங்க அ படிச்ச விதமே வேற. இது ஆ என்னன்னா நீங்க வந்து லெசன் ஃபுல்லா படிச்சு நம்ம முக்கியமானதுதான் கேட்போம்.
உள்ள இருந்து ஆமா எடுப்போங்கிறத சொல்லுவீங்க. இது கரெக்ட் வேற. கரெக்ட் கரெக்ட் அதுதான் அதனால சொல்றேன். இது எப்படி படிக்க நான் தமிழ் மீடியத்துல படிச்சேன். இது இங்கிலீஷ். சரி இங்கிலீஷ் மீடியம். அதனால டோட்டலி அதனால டிஃபரெண்ட். உங்களுக்கு இதா அதனால இருக்கும் தான் சொல்றேன். ஆமா. ஆனா ஃபர்ஸ்ட் 2 டைம்ஸ் நீங்க கண்டிப்பா புக்க ஃபுல்லா தான் படிக்கணும் சரிங்களா அதுக்கப்புறமா ம். தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஷார்ட்டா எழுதி வச்சு படிக்கணும் ஓகே. ம். சரிங்கம்மா இன்ஷால்லா பார்க்கலாம் சரிங்களா ஓகே மேம். ம் அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்க. வலைக்கும் அஸ்ஸலாம்.